திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறில் ஜெயநாராயணன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக இருவரை போலீசார் கைது செய்த நிலையில் தப்ப முயன்று பாலத்தின் கீழே குதித்ததில் ஒருவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். சுபா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பால்டோப்பு அருகில் மன்னார்குடி தென்வடக்கு காகிதப்பட்டறை தெருவைச் சேர்ந்த ஜெயநாராயணன் என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறில் மன்னார்குடி அரிசிக்கடை சந்து பகுதியை சேர்ந்த நம்பிராஜன், நெடுவாக்கோட்டை கீழத்தெருவை சேர்ந்த பீர் முகமது ஆகியோர் தாக்கியதில் ஜெயநாராயணனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு தஞ்சாவூர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது குறித்து மன்னார்குடி நகர காவல் நிலையத்தில் பெறப்பட்ட புகார் மனு மீது வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் நம்பிராஜன் மற்றும் பீர் முகமது ஆகியோர் பாமினி ஆற்றங்கரை பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது போலீசாரை கண்டதும் தப்பிக்க முயன்ற நம்பிராஜ் பாலத்திலிருந்து கீழே குதித்ததில் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் கொலை வழக்கின் மற்றொரு குற்றவாளியான பீர் முகமது கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு கொலை குற்றவாளிகளை கைது செய்த மன்னார்குடி நகர காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன், உதவி காவலர்கள் உள்ளிட்ட காவலர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பாராட்டியுள்ளார். சுபா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.